அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நமது பங்கின் ஆண்டு பெருவிழாவில் முத்திருநாள் நடைபெறவிருக்கும் ஆன்மீக விடுதலை பெருவிழாவுக்கு தூய இருதய ஆண்டவர் அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பணியை தலைமை ஏற்று சிறப்பிக்கவும் இறையாசிரை நமக்கு பெற்று தரவும் வந்திருக்கின்ற நமது பங்கு தந்தையின் வகுப்பு தோழமை அருப்பணியாளர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இளமை வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்த நம் புனிதர் என்னும் தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாட்டின் எதிர்காலமானது அந்நாட்டில் குழந்தைகளின் 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் மனதில் எப்படிப்பட்ட சிந்தனைகளை ஊட்டி வளர்க்கின்றோம் என்பதில் அடங்கியிருக்கின்றது என்று சொல்கிறார் ஜான் ஸ்கோத்தி என்னும் சிந்தனையாளர். நாம் இளமை வாழ்வை நம் வாழ்வின் ஒரு பகுதியில் மட்டுமே சந்திப்போம். ஆனால் நம் வாழ்வின் பல நிலைகளில் முதிர்ச்சி அடைந்தவர்களாகவே இருப்போம் என்று ஜான் ஸ்குயர் என்னும் மெய்யியல் வல்லுநர் சொல்கிறார். இளமை பருவத்தை கடந்து விட்டாலே நாம் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று பொருளில்லை. பருவ வயதை கடந்தும் அவ்வயதுக்கு ஏற்ற மன முதிர்ச்சியும் பக்குவமும் இல்லாமல் இன்றும் பலர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா இளம் வயது முதலே வயதுக்கேற்ற மனப்பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் பெற்றிருந்தார். எனவேதான் அவர் உலகத்தையும் இறைவனையும் பார்த்து நல்ல பங்கை தமக்கென தேர்ந்து கொண்டார். தமது இளமை வாழ்வை இறைவனுக்கென்று அர்ப்பணித்தார். தம் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என்பது துறவர வாழ்வை மேற்கொள்வது மட்டுமல்ல, மாறாக இறை விருப்பத்தை நமது அன்றாட வாழ்வில் நிறைவேற்றுதலாகும். நம் வாழ்வை நாம் இறைவனுக்கென்று அர்ப்பணிப்பதில் தாம் ஒரு மனிதரின் நம்பிக்கையும் ஆளுமை தன்மையும் மனப்பக்குவமும் மன முதிர்ச்சியும் அடங்கியிருக்கின்றது. நமது பங்கை சார்ந்த இளைஞர் இளம்பெண்கள் சிறந்த ஆளுமை தன்மை உள்ளவர்களாகவும் மனப்பக்குவமும் முதிர்ச்சியையும் உள்ளவர்களாகவும் இருக்க விரும்பினால் நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இத்திருப்பணியில் நமது தேவைக்காகவும் இந்நபர் சிறப்பிக்கும் தூய நெஞ்ச ஆண்டவரின் அன்பியத்தில் உள்ள அனைத்து அன்பியத்தின் தேவைகளுக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். இளமையை கொண்டாடுவோம், இறைவனை சந்தோஷிப்போம். கடவுளிடம் தூய ஆவியாய் அனைவரும் இருப்பதாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முத்திரு நாட்கள் நாட்களில் நாம் குழந்தை தெரேசாவுடைய அருக்கரத்தை நாம் ஆடி கொண்டிருக்கின்றோம். எப்படி ஆண்டவருக்கு ஏற்புடைய மகளாக உறுதியாக தன்னை மாற்றிக்கொண்டாலோ இறைவனுடைய கட்டளையை கீழ்ப்படித்து இறைவனோடு நம்பிக்கை வைத்து இறைவனைப் போல அன்பு செய்து நன்மை செய்து வாழ வேண்டும் என்று நாம் கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய வாழ்க்கையை கொண்டாட நாம் பகிர்ந்து பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மன்னிக்கை கேட்கிறோம். எல்லாருடைய இறைவனிடமும் Yeah.
எல்லாவற்றை நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கிடையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித குழந்தை தெரேசாவின் நவநாளாகி இன்று அவரது பரிந்துரையால் இணைய வைக்க நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நமது வேண்டுதல்களை அவரது காலங்களில் வைத்து அவர் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். Teresa
திருமலரே குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். எல்லாம் வல்ல கடவுளின் நன்மை மனத்தின் மீதும் அவரது விருப்பத்தின் மீதும் நீர் கொண்டிருந்த அன்பு முழுமையானது. உம்மை போல் நாங்களும் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள செய்திடும். எங்களுக்காக இடமிடம் பரிந்து பேசி நாங்கள் கேட்கும் நிவாரணங்களை பெற்று தந்திடும். திருமலரே உம்மை போல் நாங்களும் இயேசுவின் வாக்குறுதிகளில் அனைவரது நம்பிக்கை கொண்டு வாழ இயேசுவிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனோடு இணைந்து அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்களும் வாழும். எங்களை உலக வாழ்வுக்கு ஒவ்வொரு இறைவனோடும் அனைத்து புனிதர்களோடும் உம்மை காக்க செய்திடும். எங்களின் உலக வாழ்வானது கடவுளை நோக்கியதாக இருப்பதாகும். எங்களின் சகிப்புத்தன்மையாலும் பொறுமையாலும் நாங்களும் இவ்வுலகிற்கு அமைதியையும் அன்பையும் தருவோமாக. ஆமென். இறைவா, உமது ஆட்சியை ஒரு சிறுவரும் புனிதாகும்படி செய்தீர். புனித தெரேசாவை சிறுவழி நாமும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையாளர் நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்தினீராகும். உம்மோடு துணியாமையாய் மன்னித்து இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உருகுய உற்றோர்க்கு ஒளி தருவேன். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது, ஒழிக நான் பிறந்த அந்த நாளில் ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையில் நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததே, நான் காணாத முறைகள் இருந்ததே. இல்லாதிருந்தால் நான் வெறுமனை கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை விருதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் நிலங்களை நிரம்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குழவையை போலவும் அழைத்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், கடைக்குற்றோரும் அங்கு இழைப்பார்கள். உறுதுய குற்றோருக்கு ஒளி தருவானே, உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானே. சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருத்தை தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்தபாடில்லை. கல்லறை காணி கழிப்பீங்கி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதே. எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் கடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டு, ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக, உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு
என் கூக்குரலுக்கு நீ செவிசாய் தருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இயேசு விண்ணேற்றமடையினால் இறங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழைக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்கள, நம்முடைய பங்கின் பாதுகாவலை புனித குழந்தை திரேசாமி விழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். புனித குழந்தை திரேசாமி பற்றி காலகாலமாக நீங்கள் பல அறிவுரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உடைய பங்கு தந்தை கோவில் முழுக்க குழந்தை திரேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் எல்லாவற்றையும் வாசிக்கவும் தெரியல. அந்த குழந்தை திரேசாவினுடைய வாழ்வில் இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சில சிந்தனைகள், சில நிமிடங்கள் உங்களோடு என்ன பிரசங்கம் வைக்கலாம் என்று சொல்லி யோசித்த பொழுது என்னுடைய முதல் கேள்வி, 24 வயதில் அப்படி என்ன பெரிதாக சாதித்து விட முடியும்? அப்படி என்ன சாதித்தார்கள் என்பதற்காக தாயாம் திரு அவை இவருக்கு புனித பட்டத்தை கொடுத்திருக்கிறது. எனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருந்த கேள்வி இதுதான். நாம் எல்லாம் 24 48 முடிச்சிட்டோம், சிலர் 68 78 தாண்டி போயிட்டு இருக்கிறோம். நம்மை பற்றி பேசுவதற்கு நல்ல விதமா பேசுறது, நம்மை பற்றி நல்ல விதமா பேசுறதுக்கு நம்ம ஒரு 4-5 பேர் கூட சம்பாதித்து வைக்கணும். அதுதான் உண்மையும் கூட இல்லையா? இன்னைக்கு தூங்கத்துக்கு முன்னாடி கண்ண முடி யோசிங்க. ஒருவேளை நம்முடைய இறப்புக்கு பிற்பாடு யாராவது நம்ம பத்தி பேசுறதுக்கு வாழ்ந்தா இவங்க போல வாழும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஊர்ல, உங்க தெருவுல, உங்க வீட்டுல யாராவது ஒரு 4-5 பேரையாவது நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? ஆனால் இந்த புனிதை 24 ஆண்டுகளே வாழ்ந்தவள், 15 வயதிலேயே கார்மெல் மடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவள். 15 வயதிலிருந்து 24 வயது 9 ஆண்டுகள் ஒரு துறவியாக கார்மெல் மடத்திலே வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப சின்ன வயசு, சொல்லணும்னா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட ஒரு வயது தான் அந்த குழந்தையுடைய வயது. 9 ஆண்டுகள் துறவர வாழ்க்கை. அப்படி ஒன்றும் பெருசாக சாதித்திருக்க முடியாது. 15 வயதுல என்ன செய்ய முடியும்? அதுவும் கண்ணீரிலிருந்து கார்மெல் மடத்தில் என்ன பெரிதாக சாதித்து விட முடியும்? ஆனால் திருச்சபை இந்த பெண்மணியை கண்டுணர்ந்து இந்த பெண்ணை புனிதையாக மாற்றி இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கத்தோலிக்க தெய்வாலயங்களிலும் இந்த ஒரு புனிதையுடைய பெயர் ஒழிக்கப்பட்டது. இன்னைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி இந்த புனிதையுடைய விழா நாள். எனவே எங்கெல்லாம் கத்தோலிக்க தேவாலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு இந்த புனிதனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கும். இதைவிட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை இருக்கவே முடியாது. ஆனால் இந்த ஒரு குழந்தை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகின்ற நம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி குழந்தை திரேசா.
தாயார் திரு அவை எதற்காக இந்த ஒரு குழந்தைக்கு, இந்த ஒரு பெண்ணுக்கு, 24 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பெண்ணுக்கு புனித பட்டத்தை கொடுத்தது? அதற்கு திரு அவை கொடுக்கிற சிறப்பு காரணங்கள், முதலாவது மாசு மறுவற்ற குழந்தை உள்ளம். மாசு மறுவற்ற குழந்தை உள்ளம் திருச்சபையுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. கடவுளும் அதை மிக உயர்வாக ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாசு மறுவற்ற குழந்தை உள்ளம் நம்மகிட்ட யாருக்கிட்டையுமே அப்படி இல்லை என்பது யதார்த்த உண்மை. நாம் வளர்கிற குழந்தை பருவத்திலேயே நாம் நிறைய பாவங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். பாவத்தின் கடாகம் கூடிக்கொண்டே இருக்கிறது. பாவம் நம்மை அழுத்த உள்ளத்திற்குள்ளாக நாம் மன அழுத்தத்தோடு வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த மன அழுத்தம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து போடுகிறது. எப்பொழுது நாம் குழந்தை உள்ளத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளை நெருங்கி வர முடியும் என்பதுதான் இந்த குழந்தை திரேசால் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம். ஆகவே சென்று கூட நேற்றைய நற்செய்தி ஞாயிற்றுக்கிழமை அதைத்தான் நாம் வாசித்தோம். உங்களில் எவர் சிறியவராக இருக்கிறார் அவர் உங்களில் பெரியவராக கருதப்படுகிறார். சிறியவர் என்றால் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். கடவுள் பார்வையில் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். தன் சீடர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றி தன் சீடர்களோடு பேசுகிறார். இப்படி மூப்பர்கள் கையில் ஒப்புவிக்கப்பட வேண்டும், அவர்களை பலவாறு துன்புறுத்துவார்கள், கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட போகிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவர் அவரோடு பேசுகிற பொழுது, இன்னொரு பக்கத்திலே தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற போட்டி பொறாமையோடு அவர்கள் விவாதிப்பதை பார்க்க முடிகிறது. தங்களுக்குள் யார் பெரியவர்? ஆண்டவர் அந்த உள்ளத்தை, அந்த மனதை, போட்டி நிறைந்த பொறாமை எண்ணம் கொண்ட மனதை வெகுவாக கண்டிக்கிறார். தன்னுடைய சீடராக இருக்க விரும்புகிறவர் இப்படி போட்டி பொறாமையோடு, வன்மத்தோடு, காழ்ப்புணர்வோடு, வஞ்சகத்தோடு, படித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டால் நாம் உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். எனவே உங்களுள் எவர் சிறியவராக தாழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவர் உங்களில் பெரியவராக கருதப்படுவார் என்கிற இந்த இறை வார்த்தைக்கு மிக அற்புதமான ஒரு முன்னுதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு புனித குழந்தை திரேசா, மாசு மறுவற்ற குழந்தை உள்ளம். நான் ஏற்கனவே சொன்னது போல தாழ்ச்சியோடு வாழ்கிறார் இந்த குழந்தை. எனவே இந்த மாசு மறுவற்ற உள்ளம், தாழ்ச்சி உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உள்ளத்தில் இருக்கிற அத்துணை தீமைகளையும் நாம் முதலில் நம்மிடத்திலிருந்து கலைந்து தெரிய வேண்டும். நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வந்துருச்சு, எப்படியாவது அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ணுறோம் இல்லையா? நம்ம உடல்ல கட்டியோ ஏதோ சீழோ இல்லை ஒரு நாள் நம்ம சரியா யூரின் போகல, சரியா மோஷன் போகல, இந்த நாளே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா இருக்கு. வெளியேற்றப்பட வேண்டியவை வெளியேற்றுங்கள். எனவே நம்ம சாதாரண இந்த உடலுக்கே நம்ம இவ்வளவு மெனக்கணும், இவ்வளவு பராமரிக்கிறோம், தினசரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லை அழகா நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டெய்லி நல்லா குளிக்கிறோம். உடல் இல்லையா, ஒரு நாள் நம்ம குளிக்கலாம் கூட நம்மளால் நல்லா தூங்க முடியாது இல்லையா? ஒரு சாதாரண உடலுக்கே இப்படி இல்லை. நம்ம முகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணுறோம், பவுடர் அடிக்கிறோம், எவ்வளோ க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரி, உடலுக்கு நாம் இவ்வளவு காரியம் செய்கிறோம் என்றால் ஆத்மத்தை பாதுகாப்பதற்கு நாம் எப்படியெல்லாம் நாம் இதை பராமரிக்கிறோம், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும்? எனவே உள்ளத்தில் இருக்கிற வன்மத்தையும் காழ்ப்புணர்வையும் பழித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் நாம் எப்பொழுது கலைத்தெறிகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய குணங்களான மன்னிப்பையும் அன்பையும் அல்லது சகிப்புத்தன்மையும் நாம் அதில் நிறைக்கிற பொழுது மாசு மறுவற்ற குழந்தை உள்ளம் நமக்குள்ளாக பிறக்கிறது.
எனவே வன்மத்தோடு ஒருவேளை நீங்கள் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த தெருவாக இருந்தாலும் சரி, அந்த அன்பியமாக இருந்தாலும் சரி, ஒரே பங்காக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தீய எண்ணத்தோடு நாம் வாழக்கூடாது என்கிற முதல் செய்தி தான் இந்த குழந்தை திரைத்தால் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே அப்படி ரொம்ப நாள் நம்ம வீடுகளே நம்ம பார்க்க முடியாது. என்ன பேசணும், எதுக்காக சண்டனே தெரியாது. ஆனால் ஏற்கனவே அந்த 2 குடும்பங்கள் பேசி 10 வருஷம் 15 வருஷம் அந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நான் பேசுறது பாரு, அவங்க நிறைய கூட கேட்பது இல்லையா, எதனால சண்டனே தெரியாது, யார் யாருக்கு சண்டனே தெரியாது. ஆனால் காலாகாலமாக பகையோடு காழ்ப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பம் இல்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே தாட்சி நிறைந்த மாசு மறுமற்ற குழந்தை உள்ளம் இது குழந்தை திரைத்தால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் குணம். இரண்டாவதாக, ஒரு எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராத அன்புள்ளம் இந்த குழந்தை திரைத்தால். எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராத குழந்தை உள்ளம் இந்த குழந்தை திரைத்தால். காரணம், இந்த ஒரு புனிதை ஏறக்குறைய 9 ஆண்டுகள் மட்டுமே துறவற வாழ்க்கையில் இருக்கிறால், மிக இளம் வயது. ஆனால் அந்த இளம் வயதிலேயே ஒரு எலும்புரிக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த வலியோடும் வேதனையோடும் அந்த காற்றின் மடத்தில் அவள் இருக்கிறாள். அந்த வலிகளோடும் வேதனைகளோடும் ஆண்டவரை நேசிப்பது என்பது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம். நமக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, கடன் தொல்லை வந்தா, ஒரு நோய் வந்தா, ஒரு ஆக்சிடென்ட் நம்ம சிக்கிட்டா, நம்ம கடவுளை எப்படியெல்லாம் நிந்திக்கிறோம் இல்லையா? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் தான் கிடைச்சதா, என் குடும்பம் தான் கிடைச்சதா, நம்ம வீட்டு ஒரு சாவு நிகழ்ந்துட்டா நம்ம கடவுளை அப்படியெல்லாம் ஏசுகிறோம். ஆனால் இந்த குழந்தை அந்த எதிர்குறிக்கும் நோயோடு போராடுகிறார். அப்படி இருந்தும் பிறகு பணிகளில தன்னுடைய நாட்களை கழித்தார். அந்த வழிகளை அனுபவித்துக் கொண்டே அடுத்தவர்களை நேசிக்க பழகுகிறார். அடுத்தவர்களை நேசிப்பதன் வழியாக அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்டெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாசு மறுமற்ற, அப்படிப்பட்ட எந்த ஆதாயமும் எதிர்பாராத ஒரு குழந்தை உள்ளம் இந்த புனித இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம். நம்மளாம் கொஞ்ச நேரம் ஒருத்தர்கிட்ட நின்று பேசணும் அப்படின்னாலே அவர்கிட்ட பேசுறதுனால எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு நம்ம ரொம்ப கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? எதுக்கு அவங்களுக்கு சும்மா பேசணும்? நம்ம ஒருத்தர்கிட்ட நின்று பேசுறோம் அப்படின்னா ஏதாவது ஆதாயம், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, அது அன்பாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், புன்னகையாக இருக்கலாம், அல்லது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் காசு பணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவரிடத்தை நாம் எதிர்பார்த்து அன்பை செலுத்துகிறோம். அது அப்படிப்பட்ட அன்பு, அது ஆண்டவரின் அன்பு அல்ல. தன் மக்கள் வாழ்வு பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களால் எள்ளி நகையாடப்படுகிறார். காலை தூக்கி கன்னத்தில் அடித்து அவர் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு வழிகளுக்கு மத்தியிலும் இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த மக்களை மன்னிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட எந்த ஆதாயமும் எதிர்பாராத ஒரு அன்பு நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவத்திற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை பாடம். ஆதாயம் எதிர்பாராமல் அன்பை கொடுக்கிறது. ஆதாயம் எதிர்பாராமல் அவர்களோடு பேசுகிறது. ஆதாயம் எதிர்பாராமல் நீங்கள் ஆறுதல் வார்த்தைகளை பேசுகிறது. ஆதாயம் எதிர்பாராமல் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆதாயம் எதிர்பாராமல் நீங்கள் உறவுகளை சம்பாதியுங்கள். அதுதான் உங்களுடைய ஆத்துமத்தை மீட்டெடுப்பதற்கான வழியாக இருக்க முடிகிறது. மூன்றாவதாக, இவள் இந்த ஒரு புனிதை ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மைக்கு முன்னுதாரணம். இந்த ஒரு புனிதை அவள் அந்த குடும்பத்திலே 9வது குழந்தை. அந்த 9வது குழந்தை அவள் அனுபவித்த வழிகளை பாருங்கள். பெற்றோருடைய துணை இல்லாமல், அவருடைய சகோதரியுடைய துணை இல்லாமல், அந்த வலியோடு அந்த நோயோடு போராடுகிற இந்த ஒரு குழந்தை
எப்படி சிறையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது, எப்படி அனாதைகளுக்காக ஜெபிக்க முடிகிறது, எப்படி ஏழை குழந்தைகளை இவள் தன்னுடைய வழியோடு சேர்த்து அவர்களையும் அன்பாய் பார்க்க முடிகிறது. இப்படி சகிப்பு தன்மை இல்லாத அன்பு அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. கணவர் ரொம்ப பிடிச்சிட்டு வருவாரு, மிதமின்றி பிடிச்சிருப்பாரு, அப்படியே வீழ்ந்து கிடப்பாரு. அவரை மனைவி உண்மையாகவே தொட்டு எடுத்து அவரை தொடச்சி கொண்டு போய் அவரை ஒழுங்கா பராமரிக்கிறாங்க. எவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லி அவரை திட்ட முடியும். அதே போலதான் மனைவி, கணவர் எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை சொல்லி மனைவியை திட்ட முடியும். அப்படி ரெண்டு பேருக்குள்ளாகவும் ஏராளமான காழ்ப்புணர்வும், ரெண்டு பேருக்கும் ஏராளமான புரிதல் இல்லாத தன்மையும் அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக இந்தமா சமைச்சு போய் படுத்துவாங்க. அவர் சாப்பிட்டு அப்படி போய் படுத்துவாரு. ஒரே குடும்பத்துல ஒரே அறையில் இருப்பாங்க, பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. அங்கே சகிப்பு தன்மையும் இல்லை, அங்கே அன்பும் இல்லை, அங்கே எந்த விதமான பாசத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த ஒரு புனிதை சகிப்பு தன்மையோடு அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய அன்பை வாழ்ந்து காட்டுகிறார். எனவே இந்த திரு அவை அவளை மிக உயர்வாக புனிதையாக எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக நமக்கு முன்புதாரணமான ஒரு வாழ்க்கையாக குழந்தை திரேசாவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோசித்து பார்த்தீங்கன்னா யாராவது இந்த பூச புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதனுடைய பெயர் இருக்கிறது. இந்த பூச புத்தகத்தில் பெயர் இடம் பெறுவதற்கு எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள் எல்லோருமே, எவ்வளவு பெரிய காரியம். இதுக்கப்புறம் யாரு எத்தனை பாப்பரசர்கள் வந்தாலும் கூட இந்த பூச புத்தகத்திலிருந்து இவருடைய பெயர்களை நீக்க முடியாது. காலகாலமாக தலைமுறையாக இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த புனிதனுடைய பெயர் பட்டியல் இந்த பூச புத்தகத்திலிருந்து எடுக்கவே முடியாது. இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அந்த விதத்திலே இந்த குழந்தை கத்தோலிக்க கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். காலாகாலமாக இந்த ஒரு புனிதையை நம்முடைய பங்கின் பாதுகாமையாக நாம் கொண்டிருக்கிறோம். இந்த புனிதை வாழ்ந்து காட்டிய இப்படிப்பட்ட முன்னுதாரண பண்புகளை நாம் உள்ளத்திலே ஆகியிருக்கிறோம். ஒரு சகிப்பு தன்மையோ, ஒரு பிறர் அன்போ, அல்லது ஆதாயம் எதிர்பாராத அன்போ, அல்லது குழந்தை உள்ளவோ, தாழ்ச்சியோ, ஏதோ ஒன்று ஒரு நற்பண்பை இந்த புனிதையிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் உள்ளத்திலே வன்மம் இல்லாமல், காழ்ப்புணர்வு இல்லாமல், பகை உணர்வு இல்லாமல், பழித்திருக்கும் எண்ணம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம் என்றால் இந்த புனிதை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருள்வரத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். எனவே சும்மா வெறுமனை குழந்தை திரேசா கோவில், குழந்தை திரேசாவுக்கு நவநாள், குழந்தை திரேசாவுக்கு திருவிழா, எல்லாருக்கும் நானும் சேர்ந்து போல என்பதாக அல்ல. மாறாக உள்ளத்திற்குள்ளாக ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையாவது நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த மாற்றம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி, யாரோ ஒருவருக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்கிற பொழுது உங்களுடைய இறப்புக்கு பிற்பாடு இவர்கள் எல்லோருமே உங்களை பற்றி மிக உயர்வாக பேசுவார்கள். இல்லைதான் நாம் பிறந்ததும் வீண், நாம் வாழ்ந்ததும் வீண், நாம் இறக்கப் போவதும் வீண். எனவே இந்த ஒரு காரியத்தை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல யோசித்து பாருங்கள். இந்த உறவுவதற்கு முன்பாக என்னை பற்றி நல்ல பண்புகளை பேசுவதற்கு சிலரையாவது என் வாழ்நாட்டில் நான் சம்பாதித்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு கண்ணூரிலிருந்து ரோஜாமரம் போல் இறைவன் நன்மை புரிந்து கொண்டே இருப்பள் இருப்பேன் என்ற வாக்குறுதி அளித்து நம் பாதுகாவலி குழந்தையை செய்து பிரேசா வழியாக எல்லா வழிகளிலும் நமது மன்றாட்டு நம்பிக்கையோடு எழுப்புவோம். ஆயர்கள் மணப்பணியாளர்கள் அனைவரும் உன் விருப்பத்தை
சகோதர சகோதரிகள் மாலை வழி எல்லாவரும் தந்தையாக இறைவனுக்கு கேட்டுதான் வழி வந்தார்கள். படிப்பினை போட்டு மாண்புக்குரிய உன்னை கணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய கடவுளுடைய மொழியும் ஏற்படுவதாக இருப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்கவிருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை நீர் வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வாழ்ந்தவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேந்தி முடிவின்றி புகழ்ச்சி பணி செய்து பாடுவதாவது. ஆண்டவரே, இவ்வையாகவே தூயவர், தூய்மை அனைவருக்கு மூன்று. ஆகவே தூய ஆமையை பொழிந்து இக்காமியங்களை செயல்படுத்த வேண்டும் என்றார். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவே உடலும் தத்துவமாக இவை ஆதலாக அவர் பாடுகளை உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து நீ உமக்கு நன்றியோடு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் நம்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரகத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்த்துடன் நன்றாடுகின்றோம். எல்லா திருநிலையினராக உமது திருநவை நிறைவேற செய்தார். மேலும் உயிர்த்தெழுந்துடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேற்றும் பரம்பொருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தை, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ பரிகட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை பரிகளையாக பயிற்சி பெற்றனா புரிந்து பாடுவோம். Amen.
தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியும் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருப்பொருள் கொழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையும் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமைத்தர திருவுள்ளம் கொள்ளியாக என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியாக பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகோதரியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகோதரியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சகோதரியே, எங்களுக்காக இறைவனின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற வானதையும் இந்த செம்மறியை இதிலிருந்து கழைக்கப்பெற்ற நம் எல்லோரும் இருக்கிறோம். ஆகவே
நாங்கள் உனக்கு உணவாய் அதே அன்பின் நாட்கள் எங்கள் பற்றியே செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமது நன்றியாலும் உங்களுடையாலும் இறைவனின் ஆட்சியை எவ்வகையிலும் ஏற்கின்றாதையும் அது நம் நம்பிக்கை வாழ்வை பற்றி எடுத்து உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவந்து நமது பாதுகாப்பு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையாக நிரப்புகின்றன. எனவே நமது நன்றியுணர்வை வெளிப்படுத்த மன்றாடுவோமாக. ஆவின் வழியில் எங்கள் அன்றாட பூமிக்கும் இறைவார்த்தை அருளாளர்களும் ஆன்மீக கூட்டமளிக்க வளரச் செய்தலும் ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். உலகின் மாற்றங்கள் உலகின் ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவிலும் உமது நிலையான அன்பின் பராமரிப்பு எங்களுக்கு ஆற்றலாகவும் அரணாகவும் அடைக்கலும் கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். வியத்தகு முறையில் எங்களை வழிநடத்தி இயலாதவற்றை நடத்தி கொடுத்து எங்களின் வாழ்வை நிறைவாக்கி கொண்டிருக்கும் உமது வியப்புக்குரிய அருளுக்காக இந்த நவநாட்களில் நாங்கள் உம்முடன் ஏறிட்ட விண்ணப்பங்களை உமது திருவுளப்படி நிறைவேற்றி கொடுத்தமைக்காக வாழ்வின் இடர்பாடுகளில் இருந்தும் எதிர்பார விபத்துகள் ஆபத்துகளில் இருந்தும் நோயின் பிடியில் இருந்தும் பொருளாதார தட்டுப்பாடுகளில் இருந்தும் அமைதியற்ற ஒரு நிலைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து காப்பதற்காக நமது தனிப்பட்ட நன்றியை அமைதியை செலுத்துவோம். முழங்கால் படிப்போம். குழந்தை இயேசுவின் பெண் திரேசாவே, திருமலரே மனிதத்தை வளர்க்கவும் நம்பிக்கை எடுப்பதற்கு ஊக்கமளிக்கவும் இறைவன் உங்களை கருமையாக தேர்ந்தெடுத்தாரே. இந்நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக எங்கள் அனைவருக்கும் உங்களுக்குள்ள ஆன்ம நலன்களை கண்டரும். எங்களை வாழ்க்கைகளுக்கும் துன்ப துயரங்கள், வறுமை வேதனைகள், கடன் கொள்ளைகள், உறவு சிக்கல்களை நீக்கிடும். சிறு பிள்ளைகளுக்கு உம்மை போல் இளைஞர்களையும் இளையச்சத்தையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வை, குழந்தைகள் வேண்டுவோருக்கு விரைவில் குழந்தை செல்வதையும், வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும், பெரியவர்களுக்கு நோயற்ற வாழ்வையும், முதியவருக்கு முதுமை வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தர வேண்டும். நாங்கள் அனைவரும் அறிவிலும் ஆட்சியிலும் ஆன்மீகத்திலும் ஆளுகையிலும் வளர உதவ வேண்டும். எங்களின் சமூக பொருளாதார தேவைகளை குறைவின்றி கொடுக்கணும். வன்முறை செயல்கள், நோய் நொடிகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். எங்களுடைய ஜெப உதவியை கொண்டோர் அனைவருக்கும் உதவியை தந்தரும். அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சவால்கள், சங்கடங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் அனைத்தையும் முறையாக அறிந்து சரியாக புரிந்து நேர்மறையாக செயல்படும் என் சமூகத்தின் பொறுப்பாளர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இறையாட்சியை மன்னித்து கொண்டு வரும் இறைவாக்கினர்களாகவும் வாழ வரம் தாரும். நமது தேவைக்கான மதிப்போடு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தாயே, உயிரை
நேசிக்கின்ற திரேசாவே எங்களுக்காக